Welcome to Professor Suresh Maths classes. Real analysis. Functions and limits. Limit of a function. So functions அப்படிங்கிறது ஜென்ரலாக இப்போ பார்க்க போகிறது வந்து லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரியல் அனாலிசிஸ் பொறுத்தளவில். இப்போ லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்ன, அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லிமிட். ஸோ என்ன மாதிரி இருந்துச்சுன்னா லிமிட் இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான டெஃபினிஷன். let S be a subset of R. So Sங்கிறது subset of set of real numbers and x equal to a or alpha அப்படின்னு வச்சுக்கலாம். நான் சிம்பிளிசிட்டிக்காக ஏன்னு வச்சுக்கிறேன். x equal to a is a limit point of S. இப்போ ஒரு செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க கரெக்டாக. டெஃபினிஷன் ஒரு வேறு மாதிரி இருந்தால் கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ லிமிட் பாயிண்ட் ஆஃப் எ செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அந்த நெய்பர்ஹுட்டில் இந்த எஸ்ஸுங்கிற செட்டோட இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏக்கு பேர் லிமிட் பாயிண்ட். ஸோ எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும் இந்த எவரி நெய்பர்ஹுட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏங்கிறது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட். அப்போ இப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏக்கு பக்கத்தில் ஏயோட நெய்பர்ஹுட்டில் எஸ்ஸோட நிறைய நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் ஏ அப்படிங்கிறது எஸ்ஸோட மெம்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லிமிட் பாயிண்ட் டெஃபினிஷன் படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் இங்கே கொடுத்துருக்கோம். need not be a member of S. Let f from S to R. F be a function from S to R. We say L belongs to R. இதில் L அப்படிங்கிறது ஒரு ரியல் நம்பர். இஸ் த லிமிட் ஆஃப் F. இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் அப்படின்னு சொல்லணும்னா if and only if for any epsilon greater than 0 there exist delta greater than 0. ஸோ எந்த எப்சிலான் கொடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டெல்டா இருக்கணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா positive real numbers such that x1 x2 belongs to the set of all x such that 0 less than modulus of x minus a less than delta. modulus of x minus a எப்போவுமே நம்ம நெகட்டிவாக வராது. அதனால் நிறைய புக்கில் இந்த 0 less than அப்படிங்கிறது போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் என்ன அர்த்தம்னா ஏயோட நெய்பர்ஹுட்டில் தான் இங்கே எடுக்கிறோம். அதுதான் set of all points x. அது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா modulus of x minus a less than delta. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற set of all x எடுக்கிறோம். அந்த கலெக்ஷன்லேருந்து என்ன பண்ணோம்னா ரெண்டு பாயிண்ட் x1 x2 எடுக்கிறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக f of x1 f of x2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிஃப்ரென்ஸ் போட்டுட்டு மாடுலஸ் போடணும். மாடுலஸ் ஆஃப் f of x1 மைனஸ் f of x2 லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வந்துச்சுன்னா this L is a limit. இந்த எல்லுங்கிறது நம்ம லிமிட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மெத்தட் நமக்கு எப்போ யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்டார்னு சொல்கிறத விட லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நிறைய நேரங்களில் இது யூஸாக இருக்கும். ஸோ இந்த டெஃபினிஷனில் இந்த எல் எங்கே காணோம் அப்படின்னு நினைப்போம் நம்ம பொதுவாக. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா when x approaches a f of x approaches L. ஸோ அதாவது மீனிங் x டென்ஸ் டு a அப்படின்னு இருக்கும்போது f of x டென்ஸ் டு L அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த டெஃபினிஷன். ஸோ இதில் எல் இருக்காது. ஸோ எல் இன்டெரக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா இது எக்ஸ் அப்ரோச்சஸ் ஏ அப்படிங்கிற இடத்துல அது கரஸ்பாண்டிங்காக இங்கேருந்து எடுத்து தான் நம்ம x1 அண்ட் x2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ எந்த எப்சிலான் கொடுத்தாலும் சரி அது கரஸ்பாண்டிங்காக டெல்டா நம்மளால் கண்டுபிடிக்க முடியணும். இந்த மாடலில் இருக்கணும். ரைட். ஒருவேளை நமக்கு இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ வேறு டெஃபினிஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. modulus of x minus a less than delta implies modulus of f of x minus L less than epsilon அப்படின்னு காமிச்சிட்டோம்னா f of x approaches L. அதாவது எல்லுங்கிறது லிமிட் அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த மாடல்லையும் காமிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் 1. limit x tends to a sin 1 by x minus a does not exist. இதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதுனா இந்த sin 1 by x minus a தான். இதுக்கு லிமிட் x tends to a அப்படி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது, எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு காமிக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார் எனி டெல்டா greater than 0, டெல்டா அப்படிங்கிறது இங்கே ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர், தேர் எக்ஸிஸ்ட் எ நேச்சுரல் நம்பர் n such that மைனஸ் டெல்டா லெஸ் தென் x1 மைனஸ் a. இது என்ன அப்படின்னா அந்த x1 x2 எங்கேருந்து எடுக்கணும், மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் a லெஸ் தென் டெல்டா அப்படிங்கிறதுக்குள்ளேருந்து எடுக்கணும். ஸோ அதை தான் அப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதியிருக்கோம். லெஸ் தென் டெல்டா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டெல்டா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டெல்டா லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென்
டெல்டா அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் இப்படி எடுத்திருக்கோம். அப்போ இந்த கேப்புக்குள்ளே நம்பர்ஸ் எடுக்கணும். ஸோ அதான் இங்கே மைனஸ் டெல்டா போட்டோம். லெஸ் தென் இந்த x1 மைனஸ் ஏ. x1 மைனஸ் ஏ வந்து ஃபஸ்ட்டு x1 இங்கே இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 1 by minus 2n pi minus pi by 2. ஸோ இந்த மாடலில் இந்த எண் வந்து எடுத்துக்கிறோம். கரஸ்பாண்டிங் டு டெல்டா 1 by minus 2n pi minus pi by 2 less than x2 minus a. இந்த x1 minus ஏங்கிறதா இந்த வேல்யூ, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்புறம் x2 minus ஏங்கிறது இந்த இது. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோன்னா x2 minus a that is equal to 1 by 2n pi plus pi by 2 that is less than delta. ஸோ அதோட மீனிங் என்னென்னா இந்த இன்டர்வல்குள்ளேருந்து இதுக்குள்ளேருந்து ரெண்டு நம்பர் x1 and x2 எடுத்திருக்கோம். அண்டு ஸோ x1 x2 வந்து என்னாகுதுன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த மாடலில் எடுத்துருக்கிறதுனால இந்த கண்டிஷன் படி இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துட்டோம். விச் இம்ப்ளைஸ், ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மாடலஸ் ஆஃப் f of x1 மைனஸ் f of x2. அதான் இங்கே எப்படி எழுதியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது எப்படி -1 வருது அப்படின்னு பார்த்தோம்னா x1 மைனஸ் ஏ அப்படிங்கிறது இந்த வேல்யூ. அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் போட்டோம் அப்படின்னா -2n by minus pi by 2 அப்படின்னு வந்துடும். ஏன்னா 1 by x1 மைனஸ் ஏ அப்படின்னு போடணும். அப்போ சைன் ஆஃப் -2n by minus pi by 2, அந்த மைனஸ் வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ மைனஸ் ஆஃப் சைன் 2n by ப்ளஸ் pi by 2. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா -1. ஏன்னா 2n by மல்டிபிள், அப்போ அதை ஷார்ட்டாக சைன் pi by 2ன்னு எழுதிடலாம். ஸோ 1 அப்படின்னு வந்துடும். முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -1. இதே ரீசன் தான் இங்கேயும். ஸோ இதோட வேல்யூவும் -1, இதோட வேல்யூவும் -1. அப்போ மாடலஸ் ஆஃப் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 2ன்னு வரும். இந்த 2 வந்து லெஸ் தென் எப்சிலான் கிடையாது. ஏன்னா 2ங்கிறது பெரிய நம்பர், அதை லெஸ் தென் எப்சிலான் எழுத முடியாது. ஈவன் தோ எப்சிலான் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தாலும். ஸோ இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கோம். அதுக்காக எப்போவுமே எப்சிலான் 1 அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ எப்சிலான் 1ன்னு எடுத்தால் கூட இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. மாடலஸ் ஆஃப் f of x1 மைனஸ் f of x2 லெஸ் தென் எப்சிலான்கிறது. தேர்ஃபோர் பை த ஜென்ரல் பிரின்சிபல் ஃபார் த existence of limit x tends to a sin 1 by x minus a does not exist. ஸோ இதை வந்து a அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அப்போ a equal to 0 போட்டோம்னா ரிசல்ட் என்ன வந்துருங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும் இந்த மாதிரி இதில். அப்போ லிமிட் x tends to 0 sin 1 by x does not exist. அதே மாதிரி ஏக்கு பதிலாக 1 போடலாம், 2 போடலாம், ஸோ என்ன வேணாலும் போட்டுக்கலாம், √2ன்னு போடலாம். ஸோ ஜென்ரலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு ஜென்ரல் ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், f is a function from R to R defined by f of x equal to 1 if x is a rational number, -1 if x is an irrational number, then limit does not exist at any real number. ஸோ எந்த ரியல் நம்பர்லையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு காமிக்கணும். சொல்யூஷன், ஃபார் எனி ரியல் நம்பர் a and for any delta greater than 0 there exist x1 belongs to q. x1 வந்து எங்கே எடுக்கிறோம்னா ரேஷனல் நம்பர் எடுக்கிறோம், x2ங்கிறது q காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். அப்போ இந்த இன்டர்வல் கேப்புக்குள்ளே ஸோ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டெல்டா மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டு ஒன்று தான். அப்போ இந்த இன்டர்வலுக்குள்ளேருந்து x1 and x2 எடுத்திருக்கோம். சச் தட் இப்போ மாடலஸ் ஆஃப் f of x1 போடுறோம். இப்போ f of x1 என்ன வரும்னா இங்கே x1ன்றது ரேஷனல் நம்பர். அப்போ ரேஷனல் நம்பர்னால் x2 ரேஷனல் நம்பராக இருந்தால் f of xோட வேல்யூ 1. அப்போ இங்கே 1 அப்படின்னு போடணும். ஸோ f of x1ங்கிறது 1. அடுத்து f of x2 கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா x2 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ x2ங்கிறது இரேஷனல் நம்பர். அப்போ இரேஷனல் நம்பர்னால் என்ன போடணும்னா -1 போடணும். இப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் ஆஃப் -1 அதான் என்னவா மாறிடுது அப்படின்னா +1 மாறிடுது. அப்போ நமக்கு என்ன வருது 2ன்னு வருது. ஸோ போன ப்ராப்ளத்தில் சொன்ன மாதிரி 2 is not less than epsilon even though epsilon equal to 1 or 0.5 like that. Therefore the limit does not exist at any real number. Prove that limit x tends to a √x equal to √a for a greater than 0. ஸோ ஏங்கிறது இங்கே பாசிட்டிவ் ரியல் நம்பர். அப்படி இருக்கும்போது limit x tends to a √x equal to √a அப்படின்னு காமிக்கணும். ஸோ சொல்யூஷன், the function f of x equal to √x is defined for all non-negative real numbers. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக நெகட்டிவ் நம்பர் போட்டோம் அப்படின்னா ரியல் நம்பர் கிடைக்காது. அதனால் வந்து நான் நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு தான் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் சின்ஸ் வி கன்சிடர் த இன்டர்வல் a மைனஸ் டெல்டா a ப்ளஸ் டெல்டா, ஏங்கிறதே பாசிட்டிவ் ரியல் நம்பர் அப்படிங்கிறதுனால அந்த இன்டர்வல் வந்து a மைனஸ் டெல்டா a ப்ளஸ் டெல்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிறதுனால we can choose 0 less than delta less than a. அந்த ஏவோட சின்னதாக இருக்காமல் டெல்டாவை எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து இப்படி எடுக்கிறதுனால நமக்கு எதுவும் லாஸ் கிடையாது. அதனால் இப்படி எடுத்துக்கலாம். நவ் இப்போ 0 less than delta less than a அப்படின்னு இருக்கிறதுனால
ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏ கிரேட்டர் தென் ரூட் ஏ. ஸோ இது வந்து ஜென்ரலாகவே ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏ கிரேட்டர் தென் ரூட் ஏ அப்படின்னு வந்துடும் நமக்கு. நவ் மாடலஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஏ. ஸோ இது இப்படி மாறுது அப்படின்னா ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். நம்ம வந்து பொதுவாக டினாமினேட்டர் இருந்தால் ரேஷனலைஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நியூமரேட்டருக்கு பண்ணணும். ஸோ ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஏ இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏ, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஏ ஸ்கொயர். ஸோ அதுதான் என்னவா மாறிடுது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு மாறிடுது. ஸோ டினாமினேட்டர் வந்து நமக்கு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏன்னு வந்துடுது. தட் இஸ் லெஸ் தென். இந்த வேல்யூ நம்ம இதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஏ கிரேட்டர் தென் ரூட் ஏ. அப்போ ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா என்ன ஆகும்னா 1/root x plus root a less than 1/root a. ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த டினாமினேட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக less than 1/root a அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாடலஸ் எக்ஸ் மைனஸே அப்படியே தான் இருக்குது. இது லெஸ் தென் எப்சிலான்னு வரணும்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து கெஸ்ஸிங் தான். இப்போ நம்ம என்ன காமிக்கணும் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ லெஸ் தென் எப்சிலான்னு காமிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இந்த ஃபங்க்ஷன் தான். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸே எடுத்துக்கிறோம். அதாவது எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் டூக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது லெஸ் தென் எப்சிலான்னு வரணும்னா இந்த இடத்துல மாடலஸாக எக்ஸ் மைனஸ் ஏ வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் எப்சிலான் ரூட் ஏ அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ தான் நமக்கு ரூட் ஏ கேன்சல் ஆகி லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வரும். அப்போ டெல்டா எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டெல்டாங்கிறது லைஸ் பிட்வீன் 0 and ஏன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் கிளியராக ஹென்ஸ் வி சூஸ் டெல்டா ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா எப்சிலான் ரூட் ஏ ஆர் எனி அதர் ஸ்மாலர் பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஏன்னா டெல்டாங்கிறது எவ்வளோ சின்னதாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இப்படி போட்டிருக்கோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இஃப் 0 லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா தென் மாடலஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஏ லெஸ் தென், இதை நம்ம மேலே காமிச்சிட்டோம் 1/root a மாடலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாடலஸ் எக்ஸ் மைனஸ் ஏக்கு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணுறோம். லெஸ் தென் டெல்டா பை ரூட் ஏ, less than delta by root a, that is less than epsilon root a by root a. இந்த epsilon வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு root a கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன வந்துடுதுன்னா epsilon வந்துடுது. இப்போ இங்கே நம்ம எடுத்திருக்கிறது ரெண்டு x1 and x2க்கு பதிலாக x and a எடுத்திருக்கோம். அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். மாடலஸ் ஆஃப் f of x1 minus f of x2 less than epsilon காமிச்சிட்டோம். therefore limit x tends to a root x equal to root a அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டோம். limit x tends to a x square minus a square by x minus a equal to 2a அப்படின்னு காமிக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரிசல்ட் தான். இப்போ இந்த x square minus a square வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி a square minus b square equal to a plus b into a minus b அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த நியூமரேட்டர் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாடலில் வந்துடும் டிவைடட் பை x minus a அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம இந்த x minus a கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த டினாமினேட்டர் தான் ப்ராப்ளமே இருக்குது. இங்கே தான் வந்து x tends to a அப்படிங்கிறத போட முடியாது டேரெக்டாக. இப்போ கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்ம x ப்ளஸ் ஏ தான் இருக்குது. இங்கே லிமிட் x tends to a அப்படின்னு போட்டோம்னா a ப்ளஸ் ஏ அப்படின்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 2a அப்படின்னு வந்துடும். ஸோ ப்ரூஃப் வந்து அவ்வளோதான். லிமிட் x tends to 0 x into sin 1 by x equal to 0. ஸோ இதை நல்லா கவனிக்கணும். சின்ன சின்ன சேஞ்ச் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல x இல்லை அப்படின்னா அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆனால் எக்ஸ் இன்ட்டுன்னு வரும்போது இதோட வேல்யூ வந்து 0. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலா அப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ரியல் ஆன்சரை பொறுத்தவரை ஒன்றுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த டெஃபனிஷன் படி இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் இன்ட்டு சைன் 1 by x இல்லாட்டி எப்சிலான் greater than 0 பி கிவன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா கண்டுபிடிக்கணும். எப்படிப்பட்ட டெல்டா அப்படின்னா மாலுசா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0 லெஸ் தென் எப்சிலான். ஸோ இந்த இது வந்து நான் டெஃபனிஷனில் பக்கத்தில் கடைசியாக சொன்ன விஷயம் மாடுலஸா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலான் வென்எவர் 0 லெஸ் தென் மாடுலஸா எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் டெல்டா அப்படின்னு காமிச்சா போதும். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நவ் மாடுலஸா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸா எக்ஸ் இன்ட்டு சைன் 1 by x தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸை வந்து பிரித்து எழுதிக்கலாம். அப்போல்லாம் ஈக்குவாலிட்டி மாறாது. அதுக்கு அடுத்து வரும்போது இது எப்படி லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு மாறிச்சுன்னா சைனை பொறுத்தவரை அதோட மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் சைன் வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு 1. அதனால் இது வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு மாறிடுது.
இப்போ இந்த இடத்துல டெல்டாங்கிறது எப்சிலாங்கிறது ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம டெல்டாங்கிறத வந்து எப்சிலான் அப்படின்றத ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் we have modulus of f of x minus 0 less than epsilon whenever 0 less than modulus of x less than இந்த இடத்துல வந்து டெல்டா, எப்சிலான் இல்லை, இந்த இடத்துல டெல்டா அப்படி கிடச்சிரும். அப்போ டெஃபனிஷன் படி நமக்கு இந்த மேலே நம்ம காமிச்சிருக்கோம் இந்த லைனில். ஸோ இந்த லைனில் இருக்க ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு. therefore limit x tends to 0 x into sin 1 by x equal to 0.